நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, ஞான ஸ்நானம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, தசம பாகம்லாம் கொடுத்து நீங்க இருக்கக்கூடிய சபையில உண்மையா இருந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க செத்த உடனே அடுத்த நொடியே நீங்க இன்னும் எங்க போயிடலாம், பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்கும் இன்னைக்கு போதிக்கப்படுது. ஓகே, செத்த உடனே பரலோகம்தான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஏன் மரணத்தை பார்த்து பயந்தார்? ஒரு நாள் 2 நாள் இல்லை, அவர் இந்த பூமியில உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாமே மரணத்துக்காக பயந்தார். அவர் அந்த மரணத்திலிருந்து தம்மை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனை நோக்கி மிகுந்த சத்தத்தோடும் பலத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டார் அல்ல, கற்றுக்கொண்டார். அப்போ செத்து போனதும் பரலோகம்தான் அப்படிங்கிறது ப்ராமிஸ் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து செத்து போன உடனே பரலோகத்துக்கு தானே போகணும். அப்படியே அவர் அழுகுறாரு. பரலோகத்தில் யார் இருப்பா? தேவன் இருப்பார். தேவனை பார்க்கறதுல என்ன கஷ்டம் இருக்கு? அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து மரணத்தை பார்த்து பயந்தார்? இங்கதான் நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்திலேயே மிக 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 கொடிய ஒரு தண்டனை, தேவனால கொடுக்கப்படக்கூடிய ஒரு தண்டனை மரணம். அதனாலதான் இந்த மரணம் தனக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிலிருந்து தன்னை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்து தினம் தினம் ஜெபிச்சுட்டே இருந்தார். இயேசு தலை சாய்க்க இடம் இல்லாம சுத்தி திரிந்தார். அவர்கிட்ட பணம் இல்லை, அவருக்கு வீடு இல்லை. அவர் எங்கேயாவது போய் தேவனே எனக்கு ஒரு வீடு கொடுங்க, எனக்கு பணம் கொடுங்கன்னு அழுது ஜெபிச்சாரா? இல்லை. அவர்கிட்ட நிறைய பணக்காரங்க தேடி வந்தாங்க, அவங்களெல்லாம் அவர் சீண்ட கூட இல்லை. ஆனா வாழ்க்கை முழுக்க அவர் பயந்த விஷயம், தனக்கு மரணம் வந்துடக்கூடாது, இந்த மரணம் தன்னையும் தேவனையும் பிரிச்சிரும் அப்படிங்கிறதுனால தான் அவர் மரணத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்போ கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம எப்படிப்பட்ட நஷ்டம் வந்தாலும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு பழகி கொண்டால் நாம மரணத்தை ஜெயிக்க முடியும். அந்த வழியைத்தான், அந்த கீழ்ப்படிதல் தான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் இந்த வேத வசனங்கள் மூலமாக. அப்போ மரணம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவையே பயமுறுத்திய ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுல இருந்து நாம ஜெயிக்கணும், அதை நாம கடந்து போகணும் அப்படின்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, அதையும் தாண்டி தேவனுடைய வார்த்தையை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கீழ்ப்படிய கற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நாமளும் இந்த மரணத்தை ஜெயிக்க முடியும்.